எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ரீசெண்டாக மும்பையில் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குது. என்னங்கிறத பார்க்கலாம். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். நியூ பார்ன் பேபி பிறந்து ஒரு நாள் ஆன குழந்தைய வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்ட்ரீட்டில் வந்து ஓரத்தில் ஆர்ஃபனேஜ் முன்னாடி வந்து அபேண்டண்டாக விட்டுட்டு போயிருக்காங்க. அதாவது யாரும் அவங்க வந்து தானாகவே அந்த குழந்தைய விட்டுட்டு போயிருக்காங்க. பேன்வெல் அப்படிங்கிற இந்த இதில் குழந்தையோட பயாலஜிக்கல் பேரண்ட்ஸை வந்து போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. சண்டே அன்னைக்கு போலீஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. சைல்டோட ஃபாதர் யாருன்னா 23 வயசு ஆள், பிவாண்டி அப்படிங்கிற அந்த ரெசிடெண்ட் அங்கே இருக்குது. அமன் கோன்கர் அப்படிங்கிறவர் ஒரு இன்ஜினியர். இப்போ வந்து கரண்ட்டாக வந்து அன்எம்ப்ளாய்டாக இருக்காரு. சொல்லியிருக்காங்கன்னா போலீஸ்கிட்ட நான் வந்து எங்கள் டிஸ்டன்ஸ் ரிலேஷன் ஒருத்தவங்களோட வந்து நான் 20 வயசு பொண்ணோட வந்து நான் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கான். அப்புறம் அந்த பொண்ணு வந்து மும்ப்ராவை சேர்ந்த பொண்ணு. 2 நாள் குழந்தைய என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பிளாஸ்டிக் பாஸ்கெட்டில் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டு பேமெண்ட்டில் வந்து அவுட் சைடில் ஆர்ஃபனேஜ் அந்த டக்கா காலனி அப்படிங்கிற இடத்துல ஏர்லி சாட்டர்டே மார்னிங் விட்டுட்டு அவங்க வந்து அப்படியே போயிட்டாங்க. 2 பேரோட ஃபேமிலி மெம்பர்ஸுமே வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இவங்களோட மேரேஜுக்கு வந்து ஒத்துக்கலை, அப்போஸ் பண்ணிட்டாங்க. இந்த பொண்ணு வந்து அதுக்குள்ளே வந்து ப்ரெக்னென்ட் ஆகி டெலிவரும் பண்ணிருச்சு குழந்தைய. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் மும்ப்ராவில் அந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த குழந்தை பிறந்துச்சுல்ல, அந்த இடத்துல வந்து இந்த கப்புள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் 2 பேரும் மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து கமிஷனர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி க்ரைம் பண்ணதுக்கு பொய் வேற பேசியிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அந்த கப்புள் எப்படி வந்திருக்காங்கன்னா, அந்த ஸ்பாட்டுக்கு வந்து எப்படின்னா காரில் வந்திருக்காங்க. அந்த வெஹிக்கிளோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் வந்து அவங்கள போலீஸுக்கு வந்து ட்ராக் பண்ண வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. அவங்களுடைய அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் சிசிடிவி ஃபுட்டேஜ் கேமராஸ்லாம் வந்து அவங்கள லொக்காலிட்டியை வந்து என்ன ஏதுன்னு பார்க்குறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுச்சு. அவங்கள ஃபேஸை வந்து பார்க்க முடிஞ்சுது, ரெக்கக்னைஸ் பண்ண முடிஞ்சுது. அதில் ஒரு ஃபுட்டேஜில் என்னென்னா, ஒரு லேடி என்ன பண்ணியிருக்குன்னா, புர்கா போட்டுக்கிட்டு ஒரு பேஸ்கெட் எடுத்துக்கிட்டு வந்து பேமெண்ட்டில் வச்சுட்டு போகுது. அது வந்து ஸ்வப்னாலயா கேர்ள்ஸ் ஆர்ஃபனேஜ் அப்படின்னு வந்து அந்த ஆஃபீஸர் சொன்னார். அந்த பேஸ்கெட்டை ப்ளேஸ் பண்ணிச்சுல, அதில் தான் அந்த குழந்தை இருந்திருக்கு, 2 நாள் குழந்தை. அந்த குழந்தை இருந்த அந்த பேஸ்கெட்டில் வந்து ஒரு நோட்டும் இருந்திருக்கு. அது என்னென்னா, நியூ பார்ன் பேபியோட அது மேலே வந்து ஒரு பேப்பரில் என்ன எழுதியிருந்திருக்காங்கன்னா, சாரி ஃபார் அபேண்டனிங் த இன்ஃபேண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது வந்து இந்த மாதிரி தனியாக விட்டுட்டு போகிறதுக்கு மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிறத வந்து எழுதியிருக்காங்க. நியூ பார்ன் பேபியை வந்து இந்த கப்பல் எப்போ விட்டுருக்காங்கன்னா, ஏர்லி சாட்டர்டே மார்னிங் சீக்கிரமே வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து இந்த குழந்தை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் வந்து சேரிட்டபிள் ஆர்கனைசேஷனோட கஸ்டடியில் தான் இருக்குது. இப்போது அந்த சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம குழந்தைய வந்து அவங்கக்கிட்ட கொடுக்கணுமா இல்லாட்டி வந்து பேரண்ட்ஸ்கிட்ட கொடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத வந்து இனிமேல் தான் அவங்க டிசைட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து பிறந்த உடனேயே விட்டு போயிட்டாங்கன்னா வேற எங்கேயாவது கொண்டு போய் இதே மாதிரி விட மாட்டாங்கன்னு ஒன்றும் நம்மளுக்கு கேரண்டி கிடையாது இல்லையா. அதனால் அப்படி சொல்லியிருக்காங்க. அந்த பொம்பளை என்ன சொல்லியிருக்குன்னா, கிளைம் பண்ணியிருக்குன்னா, நான் வந்து ரொம்ப வருத்தப்படுறேன், அந்த மாதிரி விட்டதுக்கு அடுத்த நாளே வந்து எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சேன் அப்படின்னு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சொல்லியிருக்குங்கிறதையும் சொன்னாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உண்மையாகவே அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் உண்மையாகவே கல்யாணம் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. கப்புள் வந்து அந்த 2 பேரும் வந்து புக் பண்ணியிருக்காங்க. அபேண்டன் பண்ணதுனால குழந்தைய தனியாக விட்டு அப்படியே போனதுனால அவங்க வந்து அரெஸ்டெல்லாம் பண்ணலை. பட் கூப்பிடும்போதெல்லாம் இன்வெஸ்டிகேஷனுக்கு நீங்கள் வரணும் அப்படிங்கிறத மட்டும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து 2 பேர்கிட்டையும் சொல்லி அவங்களுக்கு வந்து அனுப்பி வச்சுருக்காங்க போலீஸு. ராஜன் அப்படிங்கிறவர் என்ன பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கேன்னா, இப்போ அவங்க அம்மா வந்து கில்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, அது நேச்சுரலாகவே வந்து ஹியூமன் பாண்ட் பிட்வீன் மதருக்கும் பேபிக்கும் இருக்கிற அந்த பாண்டுனால தான் அந்த வந்து கில்ட் ஃபீல் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இது வந்து என்னென்னா, இல்லீகலாக வந்து பிறந்த குழந்தை அப்படிங்கிறதுனால வந்து இந்த மாதிரிலாம் செய்கிறது வந்து அந்த குழந்தைக்கும் பாதிக்கும், லைஃபையே பாதிக்கும். இதெல்லாம் வந்து ப்ராப்பர் ஆக்ஷன் எடுத்து பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இல்லாமல் தவிர்க்கலாம். அவ்வளோதாங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.